ககன் தன் அப்பா கிட்டே சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாரு, நானும் நாளைக்கு அந்த சரச்சந்திரா வீட்டுக்கு வரதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே செர்ரி தன் தங்கச்சி பிந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு ககன் அண்ணா வராரு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த நட்சத்திராவை கூட்டிட்டு போறாரா அப்படின்னு சொல்ல பிந்துவோ உறைஞ்சி போய் நிற்கிறா. என்னடி அப்படியே நிற்கிற அப்படின்னு செர்ரி கேட்க, இல்லை நீ கொடுத்தது பெரிய ஷாக்குடா. ககன் அண்ணா நல்லா பர்ஃபெக்டாகவும் நியாயமாக இருக்கிற பொண்ணை தான் பிடிக்கும். இந்த நட்சத்திராவை எப்படி பிடிச்சதுனே தெரிலடா அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நாளைக்கு நட்சத்திரா இந்த வீட்டை விட்டு போயிட போகிறா, அதனால நம்ம 2 பேருமே போய் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு வரலாமா அப்படின்னு பிந்து கேட்க, சரி ஓகேடி, உனக்கும் நல்ல ஐடியா வந்திருக்கு, போய் சொல்லிட்டு வரலான்னு வராங்க. நட்சத்திராவை பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் போய் ஹாய் அப்படின்றாங்க. என்ன, ஒரு நாளைக்கு 10 முறை இந்த வீட்டில் நம்ம பார்த்துக்குறோம், இப்போ என்ன புதுசாக ஹாய் சொல்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க, இல்லை நாளைக்கு நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டல்ல, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்ல வந்திருக்கோம். சரி சொல்கிறா. என்ன வளர்றீங்க, என்ன தெரியாதனமாக கேட்குற, நாளைக்கு ககன் அண்ணன் வரான் இல்லை, வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறான் இல்லை அப்படின்னு சரி சொல்ல, என்னது நாளைக்கு உங்கள் அண்ணன் வராரா அப்படின்னு சந்தோஷமாகறா. ஐயோ இவளுக்கு தெரியாத போல இருக்கே, நாம தான் உளறிட்டோம் போல இருக்க, அண்ணன் இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சானோ என்னவோ அப்படின்னு செரிக்கு குழப்பமாயிடுது. இங்கே பாரு நட்சத்திரா, நாளைக்கு இங்கே அண்ணன் வரது உனக்கு தெரியாத போல இருக்கு, நான் தான் உங்ககிட்ட உளறிட்டேன், தயவு செய்து இதை அண்ணா கிட்ட நீ சொல்லாத, ஏன்னா என்னை கொன்னே போட்டுருவாருன்னு கெஞ்சி கேட்டுக்கிறான். சரி சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிக்கிறா. கிருஷ்ண பிரசாத் வீட்டுக்கு வந்த உடனே மீரா மேல கோவப்படுறாரு. எதுக்காக நீ அங்க வந்த அப்படின்னு கேட்க, எதுக்கு என் மேல கோச்சிக்கிறீங்க, உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியும், எல்லாம் அண்ணி சொல்லிட்டாங்க, நாளைக்கு ககனை நீ வர சொல்கிறதுக்காக தான் நீ அங்கே போயிருக்க, நாளைக்கு அவன் வந்தான்னா என் அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட போய் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி தானே நீ அங்கே போனேன் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு முட்டாள் மாதிரி பேசாத, நான் அங்கே போனதே அவனை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், இங்கே என்னை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு அப்பாவியா மீரா கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போன்னு சமாதானப்படுத்தி உள்ள அனுப்புகிறாரு. ஓ இது அபூர்வா பிளானா, என்னவோ அபூர்வா பிளான் பண்ணுறாள், என்னவா இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறாரு கேபி. நட்சத்திரா அபூர்வா கிட்ட, அம்மா எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, என்னடி கேட்குற, ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது, எனக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி கடைசியில் ஹாப்பி என்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லை மம்மி ஒரு வேளை நாளைக்கு ககன் மாமா வந்து என்னை பொண்ணு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, சி நாளைக்கு ககன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரல, பூமியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரான், அதுவே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரேன்னு அவன் சவால் விட்டுருந்தான், அந்த இடத்துலயே உங்கள் அப்பா அவனை சுட்டு கொண்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அபூர்வா சொன்னதையும் இவ சரியாக புரிஞ்சிக்காம காதல் மயக்கத்திலேயே அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து ஆடி பாடிட்டு வந்துக்கிட்டே இருக்கா. அங்கே பூமி நின்று ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்கா. என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்க, ரொம்ப சோகமாக வேற இருக்க, நாளைக்கு ககன் மாமா வந்து என்ன தானே கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு எதுக்கு நீ ரொம்ப சோகமாக இருக்க, நீ என்ன அவர் மேலே காதல் கீதலில் இருக்கியா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த நேரத்தில் உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு சகிக்கல, தயவுசெய்து இங்கேருந்து நீ போறியா அப்படின்னு நட்சத்திரா சொல்ல, அம்மா தாயே நல்லது, உன் உளறலை கேட்கறத விட நான் இங்கிருந்து போகிறதே நல்லதுன்ட்டு அங்கேருந்து பூமி போயிடுறா. வம்சியோட அம்மா நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்க அபூர்வா கிட்ட. வம்சியும் இந்துவும் வெளியில போயிட்டு லேட் நைட்டு வராங்க. சினிமா பார்த்துட்டு, என்னம்மா நல்லா இருந்து என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஆமா அத்தை அப்படின்றா இந்து. சரி உங்க அத்தைக்கு இப்போவே ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணேன், சினிமா கூட்டிகிட்டு போனாங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் அப்படின்றத சொல்லு அப்படின்றாங்க. இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க அத்தை, பரவாயில்லடி சொல்லு அப்படின்னு சொல்ல ஃபோன் பண்ணி சொல்கிறா. ஏண்டி மூதேவி நைட்டில் எதுக்கடி ஃபோனை பண்ணுற அப்படின்னு சொல்ல, இல்லை இப்போவே அத்தை இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க அதனால ஃபோனை பண்ண அத்தை அப்படின்னு சொல்ல, அபூர்வா சரி உன் அத்தை கிட்ட கூடுறீன்றாங்க. நீ மண்டை கிண்ட குழம்பி போச்சா, உலகத்தில் நீ மட்டும்தான் மருமகளை வச்சிருக்கியா, நீ மட்டும்தான் மருமகளை நல்லா பார்த்துக்கிறியா, அதுக்காக உனக்கு என்ன ஆஸ்கார் அவார்டா கொடுக்க முடியும், மருமக பக்கத்து வீட்டுக்காரனோட சினிமாவுக்கு போறனாதாண்டி நீ எனக்கு ஃபோனை பண்ணி சொல்லணும், உன் பையன் கூட போகிறத கூட வாடி சொல்லுவ, அறிவு கெட்டவளே, இனிமேல் லைஃப் லாங் நீ எனக்கு ஃபோனை பண்ணக்கூடாது, வேடி ஃபோனை. சாரதா பூஜையில் உட்காந்து நல்லபடியாக பூஜை முடிச்சுட்டு ககனுக்கு பொட்டை வச்சு இந்த நெக்லஸை காட்டுறாங்க. என்னம்மா இதுன்னு, எதுவும் எடுத்துக்கலான்டா, ஏன்னா இதுதான் நான் முதல்ல என் மருமகளுக்காக வாங்கினது, இந்த நெக்லஸ் வந்து தாலி நீ 3 முடிச்சு போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. சரிம்மா நம்ம சீக்கிரம் போகலாம், ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகக்கூடாது, நான் எங்கே பயந்து வரலையோன்ற நினைப்பு கூட அவர் நினைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போய் நிற்கணும்னு சொல்ல கிளம்புறாங்க. இங்க பூமி ரொம்ப டென்ஷனோட நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கேபி வந்து சொல்றாரு, ககன் கூப்பிடும் போது நீ ககனோட போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டா ககன் வந்து தப்பான முடிவு எடுத்துருவான்,
உன் பக்கம் திரும்பி கூட நிற்க மாட்டான், நீ தனி மரமாக நிற்ப. அதனால் ககன் கூப்பிடும்போது நீ போயிடு அப்படின்னு சொல்ல, ஓகே மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் அப்பாவை விட்டுட்டு எப்படி மாமா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நீ தான் அவரோட உண்மையான பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு, நீ ககனை விட்டு பிரியணும்னு நினைக்க மாட்டாருமா, எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாரு இப்படி கேபி சொல்ல அவளுக்கு இருந்த மனக்குழப்பெல்லாம் நீங்க, சரி மாமா நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு போறா. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.